என்னோடய முடி நார்மலாக இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஆயில் வச்சு டெய்லியும் ஜடை பின்னுறதுனால இப்படி இருக்குது. ஸோ எனக்கு இப்போ வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் என்னோடய முடி. ஏன்னா நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறேன். ஸோ அதுக்காக தான் வந்து நான் 2 இன்க்ரீடியனை வச்சு இந்த மாதிரி ஸ்மூத் ஆக்கியிருக்கேன். அது என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இது வந்து கத்தாழை போடுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி கத்தாழையில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தலையில் வந்து ஏதாவது டஸ்ட் அதிகமாக இருக்குது, ட்ராண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் கத்தாழை போடலாம். அண்ட் ஷைனிங் கொடுக்கும் ஹேரு. இப்போ என்னோடய முடி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஓவரால் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஃப்ரிஸியாக இருக்கும். என்ன தான் என்னுடைய ஹேர் வந்து லென்த்தியாக அண்ட் அடர்த்தியாக இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறது பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த ஹேர் பேக் நான் ரெடி பண்ணுறேன். எனக்கு வந்து முடி எப்பயுமே வந்து லூஸ் ஹேர் விடுறேன் ஆர் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னா என்னுடைய ஹேர் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஷைனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு 2 இன்க்ரீடியன்ட் தான் வேணும். நம்மளுக்கு ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் சும்மா இப்படி பீல் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அடிச்சும் எடுத்துக்கலாம், நிறைய இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இல்லைனா என்ன மாதிரி இந்த மாதிரி பல்ப்பாக கூட எடுத்துக்கலாம். எனக்கு பல்ப்பாக தான் பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் ஸ்கேல்ப் உள்ளே அப்ளை பண்ணும் போது டஸ்ட் ஏதாவது இருந்தாலோ ஆர் நம்மளுக்கு வந்து புதுசாக நம்மளுக்கு ஏதாவது ஃபார்ம் ஆகிருக்கும், லைக் ட்ராண்ட்ரஃப் அந்த மாதிரி திடீர்னு ஃபார்ம் ஆகும்ல, அந்த மாதிரி ட்ராண்ட்ரஃப் டக்குன்னு இதனால் வந்து போயிடும். ஸோ இது 2 மட்டும் போதும். ஒன்று ஆலோவேரா ஜெல், இன்னொன்று வந்து நெல்லெண்ணெய். ஸோ ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெல்லெண்ணெய் அப்ளை பண்ண போகிறோம். தெரியுதா? ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தலையில் வச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு அழுத்தி தேய்க்கணும் கொஞ்சம். ஸோ அது அப்படியே காணாமல் போயிடும். ஸ்கேல்ப் உள்ள அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையும் முடியில் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் முடியில் எதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷைனிங்காக உங்ககிட்ட இருக்குல்ல, அதை வந்து முடியில் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் திட்டாக இருக்குல்ல, அதை தான் வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும். ஸோ நான் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நான் 50 ml நெல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். என்னுடைய ஹேருக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதையுமே வந்து தலை உச்சியில் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். நெல்லெண்ணெய் ஃபர்ஸ்ட் உச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உச்சி குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஹேருக்கு தடவை போகிறேன் நான். அண்ட் இன்னைக்கு ஷீக்காய் அண்ட் கஞ்சி தண்ணிலாம் எடுத்து வைக்கல, சாதம் வடியில் விடுவோம்ல அந்த தண்ணி, அதெல்லாம் எடுத்து வைக்கல. ஸோ நார்மலாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண போகிறேன். ஷாம்புலே கண்டிஷ்னர் இருக்கிறதுனால கண்டிஷ்னரும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. மீன்ஸ் ஷாம்பு கண்டிஷ்னர் யூஸ் பண்ண தான் போகிறோம், தனித்தனியாக யூஸ் பண்ணாமல். ஷாம்பு வித் கண்டிஷ்னர் இருக்குது, ஸோ அதான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷாம்பு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நரிஷிங் கொடுக்கும். உங்களுடைய முடி வந்து எப்பயுமே ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். ஹைட்ரேட்டிங் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் தண்ணி நிறைய குடிங்க. என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன், சுழைச்சிட்ருக்கேன். இது அவ்வளோதான், முடிஞ்சு. இது வந்து ஒரு 10 minutes ஆர் 5 minutes எனஃப் விட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபேன்லலாம் போய் உட்காராதீங்க, நார்மலாக ஃபேனில் உட்காராதீங்க. ஃபேனில் உட்காந்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி குளிரும், அந்த மாதிரி ஆகும். நார்மலாக ஒரு பிளேஸில் உட்காந்துக்கோங்க. ஏசி போடுறது ஃபேன் போடுறதுலாம் உட்காராதீங்க. இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். 10 minutes கழிச்சு நானும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆஃப்டர் வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட முடி இந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு ஷைனிங் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹேர் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்தது சொல்லிட்டு ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னால் வந்து ரொம்ப கிட்ட வச்சு வீடியோ எடுக்க முடியல, ஸோ கொஞ்சம் தூரமாக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.